சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி, பண்ண போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம் குழந்தைகளா, நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் டேர்ம் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு போன வீக்கில் வந்துட்டு பேஜ் நம்பர் 14 வரைக்கும் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேஜ் நம்பர் 15 தான். 15ல் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ பாருங்கள், நம்ம சில வேர்டை நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம்னாக்க ஒரு மாதிரி பேசும்போது ஒரு மாதிரி நம்ம பேசுவோம், ஆனால் எழுதும்போது வேறு மாதிரி எழுதுவோம். அதுதான் சொல்லியிருக்காங்க. சிறிய சிறிய. அப்போ அந்த சிறிய சிறியங்கிறது எப்படி சேர்த்து எழுதுவோம்னா சின்னஞ்சிறிய. சிறிய சிறியன்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால் சின்னஞ்சிறியன்னு சொல்லுவோம். அப்போ கண்ணும் கருத்தும், அதை வந்து நம்ம எப்படி சேர்த்து எழுதுவோம்னா கண்ணும் கருத்தும். அப்போ இங்குன்ற வேர்டு நம்ம சொல்லி பார்க்கும்போதே வருது. ஓகேங்களா, பாருங்கள், இரவு பகல். இரவு பகல் அப்படியே தான் வருது, அதை அப்படியே சேர்த்து எழுதிடலாம். பச்சை பச்சை அப்படின்னு சொல்ல மாட்டோம், பச்சை பசேல்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா, புரியுதா? ஓகே, இதிலே வந்துட்டு நேர் இணை சொற்கள்னு எதை சொல்கிறாங்கன்னா கண்ணும் கருத்தும் நேர் இணையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாடி வதங்கி, இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒத்த கருத்தை வலியுறுத்தும் இணை சொற்கள் சொல்கிறாங்க. ஒரே கருத்து தான் சொல்ல வராங்க, அதை இணை சொற்களாக இருக்குது. ஓகேங்களா, இதில் எதிரிணைனா ஆப்போசிட்டாக இருக்கும். இரவும் பகலும் வெற்றியும் தோல்வியும். இரவும் பகலும் அப்படின்றது நம்ம வந்து எதிரிணையை சொல்கிறோம். வெற்றியும் தோல்வியும் அதுவும் வந்து எதிரெதிர் கருத்தை வந்து வெளிப்படுத்துகிற இணை சொற்கள். ஓகே, செரி இணைனா என்னென்னா பச்சை பசேல் சின்னஞ்சிறிய. ஒரே பொருள் தான், ஒரே பொருள் தரக்கூடிய இணை சொற்கள் தான் இதுவும். வாங்க பார்த்துடலாமா? இப்போ வந்துட்டு ஒரு 3 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு அது பொருந்தும்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்து அழகாக எழுதிடலாமா? வாங்க பார்க்கலாம். இணை சொற்கள் எடுத்து கரெக்டாக எழுத போகிறோம். பானைகள் டேஸ் வைக்கப்பட்டு இருந்தன. பானைகள் எப்படி இருக்கும்? அடுக்கடுக்காக. எடுத்து எழுதிடலாமா? அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருந்தன. செகண்ட் ஒன் பாருங்கள், தேர்வுக்கு டேஸ் படித்ததால் நான் நல்ல மதிப்பெண் எடுத்தேன். கண்ணும் கருத்துமாக. செகண்ட் ஒன்றுக்கு கண்ணும் கருத்துமாக எடுத்து எழுதிடலாம். கண்ணும் கருத்துமாக படித்ததுனால தான் நல்ல மதிப்பெண் எடுக்க முடிஞ்சுது. ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள், வாழ்வில் டேஸ் உண்டு, அதனை கண்டு நாம் சோர்வடையக்கூடாது. இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு. அப்போ வந்துட்டு தேர்ட் ஒன் எடுத்து எழுதிடலாமா? வாழ்வில் வந்து இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு எடுத்து எழுதிடலாமா? ஓகே, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேஜ் நம்பர் 15 கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ 16 போயிடலாமா? ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த லெசன் பூவண்ணன் பாலன் லெசன், அதுலேருந்து ஒரு பேராகிராஃப் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் வந்துட்டு நல்லா படித்து பார்த்துட்டு இதில் வந்துட்டு பெயர் சொற்கள் எது, வினை சொற்கள் எது, ஒருமை சொற்கள், பன்மை சொற்கள் எடுத்து எழுத போகிறோம். இது ரொம்பவே ஈஸி தான். இது நம்ம வந்துட்டு ஆல்ரெடி எல்லா லெசன்லையுமே இதே மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஈஸியாக எடுத்து எழுதிடலாம். நேம் வர்றது எல்லாமே தலைவர், பூவண்ணன், பாலன், இந்த மாதிரி மூதாட்டி, வேம்பன், இவங்கெல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு பெயர் சொற்கள் எழுதிடலாம். இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பெயர்னு நல்லா தெரியும். அதனால் நம்ம வந்துட்டு அழகாக எழுதிடலாம். யார் யார்? தலைவர் எழுதியாச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பூவண்ணன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மக்கள், மக்கள் எடுத்து எழுதியாச்சு. அவர், ஓகே, ஊர் தலைவர், அடுத்து பாலன், பூவண்ணன், அடுத்து மூதாட்டி, வேம்பன், இவங்க எல்லாமே பெயர் சொற்கள் தான். எடுத்து அழகாக எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வினைச்சொற்கள், அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு வினைச்சொற்களை நம்ம எடுத்து எழுத போகிறோம். பதவி, அதுக்கு வந்து வந்தார், அடுத்து தயங்கினார், கூறினார், நடக்கிறது, அப்புறம் பார்க்குறது, அது தன்னோட வர்றது, இது எல்லாமே வந்து வினைச்சொற்களை குறிக்கும். நம்ம இந்த பேராலேருந்து எடுத்து நம்ம அழகாக எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒருமை சொற்கள், ஒருத்தவங்களை மட்டும் சொல்கிறது தான் ஒருமை சொற்கள். தலைவர், பூவண்ணன், மூதாட்டி, வேம்பன், பாலன், இவங்கெல்லாம் வந்து ஒருத்தவங்களை சொல்கிறதுனால இது வந்து ஒருமை சொற்கள். ஓகே, பன்மை சொற்களை பாருங்கள், மக்கள் இருவரிடமும், நிறைய பேர் சொல்கிறது தான் பன்மை சொற்கள் சொல்கிறோம். மக்கள் இருவரிடமும், இதுலேருந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஓகே, இது எல்லாமே நம்ம இந்த பேஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேஜ் நம்பர் 16 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு பேஜ் நம்பர் 17 போயிடலாமா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க போயிடலாம். 17ல் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம சொல்ல கேட்டு எழுதுறது. கண்ணுக்கு அழகு, இரக்கம் காட்டல், கொல்லிமலையின் அரசல், வல்வில் ஊறி, பாலன் மக்களுக்கு அரிசுவை விருந்து கொடுத்தது. இது வந்து உங்கள் மேம் சொன்னாங்கன்னா நீங்கள் அழகாக எழுதணும். அதுதான் சொல்ல கேட்டுட்டு நம்ம எழுதுறது. ஓகே, விருப்பம் அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம், நம்மளாவே சென்டென்ஸ் வந்துட்டு மேக் பண்ணலாம். விருப்பம், எனக்கு ஓவியம் வரைய பிடிக்கும்னு என்னோடய பொண்ணு எழுதியிருக்கா. உங்களுக்கு விருப்பம் எதுவோ நீங்கள் அது கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திறமை, எனக்கு சதுரங்கம் ஆடுவது பிடிக்கும், உன்னோட திறமையை சொல்கிறது. எனக்கு கபடி விளையாட பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்குமோ உன்னோட திறமை எதுவோ அதை எடுத்து எழுதிக்கலாம். அதுதான். நம்பிக்கை வந்துட்டு நான் என்மேல் நம்பிக்கை வைத்துள்ளேன், எது வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். நான் என் மேல் நம்பிக்கை வைத்துள்ளேன், நான் என் அப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்துள்ளேன், என் அம்மாவின் மேல் நம்பிக்கை வைத்துள்ளேன், எது வேணால் உங்களுக்கு என்ன சென்டென்ஸ் தோணுதோ நீங்கள் எழுதலாம். ஓகே, மகிழ்ச்சி, இன்று நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இன்று நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நேற்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன்.
அப்படின்னு நீங்கள் எந்த சென்டென்ஸும் உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். இந்த லைனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? ஓகே. இன்பமும் இப்போ இன்பமும் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன படித்தோம்? எதிரெதிர் இணை படித்தோம் இல்லையா? அதுதான். இப்போ இன்பம்னாக்கா இன்பமும் துன்பமும். அன்றும்னா அன்றும் இன்றும். அங்கும்னா அங்கும் இங்கும். உயர்வுனா உயர்வு தாழ்வு. விண்ணுனா மண் விண்ணும் மண்ணும். ஓகேங்களா? எதிரிணை சொற்கள் தான் நம்ம எழுதுகிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேஜ் நம்பர் 17 வந்துட்டு இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வாங்க பார்த்துடலாம். மொழியோடு விளையாடு. உரிய எழுத்தை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. வல்வில் ஓரி வாரி தரும் வள்ளல். அப்போ எந்த இல்லு போடுறதுன்றது தான் நம்மளுக்கு இங்கே கரெக்டாக அவங்க ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்துட்டு எடுத்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு இல் பாருங்கள். வா இல் ல இல். ஃபஸ்ட் இல் வந்துட்டு இங்கே வரும். இந்த செகண்ட் இல் வந்து இந்த லாஸ்ட்டில் வரும். வள்ளல். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாணரே வறுமையை போக்குவது எப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த ரூ வந்துட்டு வறுமைக்கு இதுதான் வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், போக்குவது பொறுப்பு எண் பொறுப்பு இந்த ரூ வரும். கரெக்டாக நோட் பண்ணி எழுதிக்கோங்க. களிரும் கொடையாய் நல்கும் வான்புகழ் வல்வில் ஓரின்னு கொடுத்துருக்காங்க. வான் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும், 2 சொல்லின்னு. புகழ் அப்படின்றது சிறப்புலகரம் இல் தான் வரும்னு நல்லாவே தெரியும், எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது. அளவற்ற அப்படின்ற போது இதுதான் வரும், இந்த இட்டு தான் வரும், எடுத்து எழுதிக்கோங்க. பூவண்ணன் மூதாட்டிக்கு உணவு வழங்கினார். உணவுக்கு 3 சொல்லினா தான் கண்டிப்பாக வரும். நீட்டாக நீங்கள் கன்ஃபியூஸ்ட் ஆகாமல் எடுத்து அழகாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், காற்று அடித்ததால் உரிய சொற்களை நம்ம வந்துட்டு எடுத்து எழுத போகிறோம். காற்று அடித்ததால் மரத்திலிருந்து டேஸ் விழுந்தது. பழம். ஓகே. இந்த மரம் உயரமாக உள்ளது. இந்த மரம்னாவே இந்த ராதான். ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, நீங்கள் கரெக்டான ஆப்ஷன் எடுத்து எழுதிடுங்க. நிலா தன் கையில் வலை அணிந்திருந்தால். வளையல் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வளையல்னு சொல்லியிருக்காங்க. சூரியனில் இருந்து டேஸ் கிடைக்கிறது. சூரியன்லேருந்து என்ன கிடைக்கும்? ஒளி. பரிமளா கடையில் டேஸ் வாங்கினார். வெல்லம். சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த வெல்லம். ஓகேவா? பேஜ் நம்பர் 18 நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். புரிஞ்சிச்சா? ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு நிறையவே வந்து மைண்டில் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து படித்து பார்க்கும்போதும் எழுதி பார்க்கும்போதும் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம எழுதுகிறோமான்னு பாருங்கள். அப்படி மிஸ்டேக் வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த மிஸ்டேக் எடுத்து அந்த வேர்டை ஒரு 5 டைம்ஸ் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே மறக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.